குருசாமி அண்ணன் இங்கதான் இருக்காரு. ஐயா வாங்கம்மா. வரேன். வீட்ல என்ன விசேஷம்? நம்ம நாட்டுக்கே விசேஷம் தானா? அப்படியா? உட்காருங்கம்மா. ஆமாண்ணே. என்ன அண்ணே பத்திரிக்கை ரொம்ப எடுத்துக்கோங்க. சந்தோஷம். என்ன பத்திரிக்கைமா இது? படிச்சு பாருங்க. ஐயா அண்ணே நீங்களே எடுத்துக்கோங்க. குடுமா உட்காருங்கம்மா. அப்படி சரிண்ணே. மக்களவை பொது தேர்தல் 2024. என்னம்மா தேர்தல் பத்திரிக்கை கொடுத்து கல்யாண பத்திரிக்கை மாதிரி அசத்தி இருக்கீங்க? ஆமாங்கய்யா, வர ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம நாட்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா? ஆமா. அன்னைக்கு உங்க வீட்ல ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் தவறாம ஓட்டு போடணும். ஏன்னா நாம நம்ம கிராமத்துல இருக்க 100% வாக்க பதிவு பண்ணி காட்டணும். இது வரைக்கும் ஓட்டு போட்டு நம்ம ஊருக்கு என்ன பயன் கிடைச்சது? என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி குடிக்க தண்ணி வேணும்னா ஆத்தாங்கரைக்கோ குளத்தாங்கரைக்கோ ஊரணிக்கோ போகணும். ஆனா இப்போ வீட்டு வாசல்லையே பொது குழாயில ஈஸியா தண்ணி பிடிக்கிறோம். இது எல்லாமே மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கான சட்டங்களை இயற்றி அரசாணைங்க மூலமா நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்த திட்டங்களாலதான். முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. முன்னெல்லாம் நாம பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருந்தோம். அக்கம் பக்கத்துல அரிசி பருப்பை கடனா வாங்கி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய குடும்பங்களும் உயர்ற அளவுக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா மக்களான நம்மளோட வாழ்வாதாரமும் மதிப்பும் உயர்ந்திருக்குதே. அப்ப அது நமக்கு வளர்ச்சி இல்லைங்களா? குடிசை வீடுங்களா இருந்த நம்ம வீடுங்க இன்னைக்கு தளம் போட்ட வீடுங்களா மாறி இருக்குதுன்னா அது நம்ம கிராமத்தோட வளர்ச்சி இல்லைங்களா? முன்ன நாமெல்லாம் விடிய காத்தால எழுந்திருச்சு வெளிக்காட்டுக்கு போய் வந்த பின்னாடி மறுபடியும் எப்படா இருட்டும் ஒதுங்க போலான்னு சிறுநீரையும் மலத்தையும் அடக்கி வச்சிருப்போம் இல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு வீடு தனிநபர் இல்ல கழிப்பறே வந்துடுச்சே. அப்ப அது நம்ம கிராமத்துக்கு வளர்ச்சி இல்லைங்களா? அந்த காலத்துல பாம்புங்க விஷப்பூச்சி கடிச்சாலோ இல்ல கர்ப்பிணி பொண்ணுங்கள பிரசவத்துக்கு கூட்டிட்டு போகணும்னாலோ டவுன்ல இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்ப சுகாதார நிலையமும் துணை சுகாதார நிலையமும் வந்ததுனால நமக்கு மருத்துவ சேவை கிடைச்சிருக்கே. அது நம்ம கிராமத்தோட வளர்ச்சி இல்லைங்களா? முன்னெல்லாம் நம்ம ஊர்ல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா கட்டில தூக்கி போட்டு ஓடுவோம். ஆனா இப்ப 108க்கு போன் பண்ண உடனே நம்ம வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. அப்ப அது நம்ம கிராமத்துக்கு வளர்ச்சி இல்லைங்களா? முன்னெல்லாம் பஸ் வரும்னு நடந்து நடந்து கால் தேஞ்சு போயிருக்கோம்ல. இப்பதான் நம்ம ஊருக்குள்ளேயே பஸ் வருதே. அப்ப அது நமக்கு வளர்ச்சி இல்லைங்களா? எல்லாம் வாஸ்தவம் தான். ஒரு 5 நாள் லீவு கிடைக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு பசங்களை கூட்டு போய் மொட்டை அடிக்கலான் இருக்கேன். இப்போ போய் ஓட்ட போட அது இதுன்னு சொல்றீங்களே, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, மொட்டை அடிங்க, வேண்டான்னு சொல்லல. 19ஆம் தேதி காலையில ஓட்ட போட்டுட்டு மதியத்துக்கு மேல கிளம்பி போய் உங்க லீவை கொண்டாடிட்டு வாங்க. ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? முன்னெல்லாம் 6 மணி ஆச்சுன்னா இருட்டிடுச்சுன்னு வீட்டுக்குள்ள வந்து முடங்கிக்குவோமே. ஆனா இப்போ விடிய விடிய பகலாட்டும் தெரியற மாதிரி LED லைட்டுங்களா போட்டு கிராமமே வெளிச்சமா இருக்குதே. அது நம்ம வளர்ச்சி இல்லைங்களா? முன்னெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ரோடுங்க சரியில்லாதனால போய் சேர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இப்போ ஈஸியா போயிட்டு வர்ற மாதிரி ரோடுங்கள்லாம் இருக்கு. இது நம்ம கிராமத்தோட வளர்ச்சி இல்லைங்களா? இப்படி நம்மள சார்ந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நம்மளோட மத்திய மாநில அரசுங்க தான் காரணமே. மத்திய மாநில அரசுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்மளோட பிரதிநிதிங்க தான் அவங்க. அவங்களால நடத்தப்படுறதுதான் அரசாங்கங்கிறது. அதனால தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு இனிமேலும் கேட்காது. நாம முதல்ல நம்ம ஓட்ட பதிவு செஞ்சோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நபருக்கு நீங்க மறக்காம ஓட்டு போடுங்க. அதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட நோக்கமே. தெரிஞ்சுக்காங்க. இது தெரியாம நாங்க ஏதோ சொல்லிட்டோம்மா. கண்டிப்பா எங்க குடும்பத்தோட போய் நாங்க எங்க ஓட்ட போடுறோம்மா. வளமான பாரதத்தினை உருவாக்குவோம். தவறாமல் நம் வாக்கினை பதிவு செய்வோம்.